சார், விஜய் அவர்களோட 2வது மாநாடு நேத்து நடந்து முடிஞ்சிருக்கு. அது பார்த்தீங்களா சார்? அத பத்தி உங்களோட கருத்து என்ன? எல்லாரும் தான் நிறைய பேர் பார்த்தாங்க. நானும் பார்த்தேன். ஆனால் முழுசாக என்னால் பார்க்க முடியல. அவருடைய அந்த 35 நிமிஷம் ஸ்பீச் மட்டும் நான் கவனித்தேன். ஏன்னா நமக்கு அரசியல் விமர்சகன்ற முறையில் அது தேவைப்படுன்றதால் அவர் ஸ்பீச்சை மட்டும் நான் நேரலையில் தொலைக்காட்சியில் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸலண்ட் ஸ்பீச். டீட்டெயில்டாக அவருடைய பொலிட்டிக்கல் இதை தெளிவாக சொல்லிட்டார். என்ன அவர் சொல்லணுமோ அதெல்லாம் தெளிவாக அவங்க தொண்டர்களுக்கு சொல்லிட்டார். அலையன்ஸ், அதே போல் பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்த பார்ட்டிஸு இதை பற்றி, அதே போல் அலையன்ஸ் இருக்குமா இருக்காதா, அவர் ரெண்டுக்குமே இல்லை அப்படின்லாம் சொல்ல, சஸ்பென்ஸில் வச்சுருக்கேனாரு. ஸோ தட் மீன்ஸ் ஸ்டில் இஸ் ஹோப்பிங் வேறு யாராவது கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்றது. அதே போல் அவருடைய அந்த பழைய ஆஃபர் இருக்குது இல்லையா, அந்த அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, அதையும் ரீட்ரேட் பண்ணார் இந்த வாட்டியும். அவ்வளோதான். அதை ஸ்பீச் நல்லா இருந்தது. வழக்கமாக நான் கூட முதல்ல எதிர்பார்த்தேன் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி பேசி முடிச்சிருவாரோன்னு. பட் மாநாடு நடந்ததே ஒரு மணி நேரம் 38 நிமிஷம். அதில் இவர் 35 நிமிஷம் பேசியிருக்காருன்றது கணிசமான பகுதி பார்ட் இவருடைய பேச்சு தான் அந்த மாநாட்டில். அது நல்ல விஷயந்தான். என்னென்னா இந்த வெயிலில் ஆட்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நேற்று. அதுதான் ஒரு சின்ன ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட்டு.